பாசுரங்கள் முழுவதும் பசுக்களை வள்ளல்கள் என்று ஆண்டாள் விளிக்கிறார். பல பாசுரங்களில் யாராவது அதிகாலையில் எங்காவது பாலை கறந்து கொண்டு இருப்பார்கள், அல்லது பசுக்கள் கூட்டம் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருக்கும். செல்வம் தரும் பால்வளம் மிக்க பசுக்கள் அடிக்கடி வந்து போகும். தன் கன்றின் குரல் கேட்ட பாசத்தில் தானாக பாலை பொழியும் மாடுகள், எருமைகள், கன்றுகள் வீட்டை பால் சகதியாக்கும். இப்படி பெரும் பால்வளத்தையும் பசுக்கள் மற்றும் எருமைகளையும் திருப்பாவையின் ஆஸ்தான பாத்திரங்களாக பாசுரமெங்கும் காணலாம். கடந்த 2 நாட்களாக பாடிய பாசுரங்களுக்கு கண்ணன் சிறிதும் செவிசாய்க்கவில்லை. இப்போது என்ன செய்ய? சடாரென சரணாகதிதானே. இதோ ஆண்டாள் உருகி பாடுகிறார். பசுக்களிடம் இருந்து கலத்தில் கறக்கும் பாலானது அடுப்பில் பொங்குவது போல வீழ்ந்து பொங்குகிறது. அவ்வளவு பால் தரும் வளமான பல பசுக்கள் வைத்திருக்கும் நந்தகோபரின் மைந்தனே, உலகை காக்கும் பெரிய மனிதனே, அவதார புருஷனே, ஒளியின் வடிவே, நீ உறங்கலாமா? உன் பலமறிந்த எதிரிகளே உன்னை நன்கறிந்து உன்னுடன் மோத அஞ்சி உன் வாசல் வந்து உனக்காக காத்திருப்பது போல அடியவர்கள் நாங்களும் உன் வாசலில் வந்து உன்னை புகழ்ந்து பாட காத்து நிற்க நீ உறங்குதல் நியாயமா? நீ எழுந்து எமக்கு அருள் புரியாவிட்டால் எமக்கு யார் அருள் புரிவார்? உன் உறக்கத்தை களைந்து எழுந்து வா மன்னா, என் ஆசை கண்ணா. கோபமாய், தாபமாய், செல்லமாய், காதலாய், ஊடலாய் கண்ணனை பாடுபவர் ஆண்டாள். அவன் எதற்கும் மசியவில்லை என்றால் தன் ஊடலை மறந்து தயக்கமின்றி சிறிதும் யோசிக்காமல் சடாரென அவன் பாதங்களில் விழுந்து விடுவாள். அவள் ஆதாயத்திற்காகவும் பதவிக்காகவும் அரசியல்வாதிகள் போல் காலில் விழுபவள் அல்ல, கண்ணன் மேல் காதலில் விழுந்தவள். திருப்பாவை 21ஆம் நாள் பாடல். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப் படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றம் உடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரெம்பாவாய்.